அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் வருடத்தின் முதல் நாள் மூன்றாம் பிறை தரிசனத்தோடு வருகிறது. இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது கையில் இந்த ஒரு பொருளை வைத்து தரிசனம் செய்யுங்கள். ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பணம் பெருகிக் கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பொருளை வச்சு நாம மூன்றாம் பிறை தரிசனம் செய்யணுங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆண்டின் முதல் நாள் இன்றைய நாள் மூன்றாம் பிறை தரிசனத்தோடு நம்மளுக்கு வருகிறது. இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே 2 மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக பணவரவிற்காக நாம செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரம் பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி நம்முடைய பண வரவும் பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது பல பரிகாரங்களை செய்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதிலேயும் இந்த வருடத்தின் முதல் மூன்றாம் பிறை தரிசனமும் இதுதான். இப்போ இந்த மூன்றாம் பிறை தரிசனம் மாலையில 6:30 மணிலிருந்து ஒரு 7:15 வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் பனிமூட்டமா இருக்குது, இங்க ஒரே கிளவுடியா இருக்குது, எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்க அந்த 6:30 மணியிலிருந்து 7:15க்குள்ளாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா இன்றைய காலகட்ட சூழ்நிலைகள்ல இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறிவிட்டது. பணம் இல்லாம நம்ம எங்கேயாவது போனோம்னா அங்க நம்மளுக்கு சரியான மரியாதையும் நம்மளுக்கு சரியான ஒரு அங்கீகாரமுமே அங்க கிடைக்காம போயிடுது. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுக்கு போதுமான அளவு பணங்கள் நம் கையில் இருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் நம்மளுக்கு மரியாதை கிடைக்குங்கிற அளவுக்கு இந்த பணம் பெரும் அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பணம் நம்மளுக்கு பெருகி கொண்டே இருக்கணும். நம்ம கையில என்றைக்குமே பணம் வற்றாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த மூன்றாம் பிறை தரிசன வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது சிவபெருமானையும் சந்திர பகவானையும் நாம வழிபாடுகள் செய்யணும். இன்றைய தினம் புதன்கிழமையோடு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வருவது நம்மளுக்கு பணம், பேர், புகழ், செல்வாக்கு இது எல்லாம் கிடைப்பதோடு நம்மளுக்கு நல்ல கல்வி, நல்ல ஞானம் சேர்த்து கிடைக்கும். ஏன்னா புதன்கிழமை இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வருகிறது. அப்ப புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய தினம். ஒருவர் ஜாதகத்துல இந்த புதன் சரியாக இருந்தால் மட்டுமே அந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புதன்கிழமையில இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புதன்கிழமையில அவ்வளவு ஒரு சக்திகள் இருக்குது. இந்த நாள்ல வருடத்தின் முதல் நாள் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் இப்ப நான் சொன்ன முறையில நீங்க செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். சரி, என்னங்க செய்யணும் அப்படின்னா மாலை 6:30 மணிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பக்கம் தெரியுதோ, ஏன்னா மேற்கு பக்கமாகத்தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது தெரியும். உங்க வீட்டுல எந்த சைடு மூன்றாம் பிறை தரிசனம் தெரியுமோ அங்க போய்க்கோங்க. இல்ல மொட்டை மாடியில் நாங்க வச்சிருக்கிறோம் அங்க போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம். அங்க அந்த மூன்றாம் பிறை தெரியக்கூடிய அந்த இடத்தில் நீங்க நின்று கொண்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில பார்த்தீங்கன்னா பச்சரிசி, ஏன்னா இந்த மூன்றாம் பிறை நம்ம சந்திரனை தான் தரிசனம் செய்ய போறோம். அப்ப சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னா இந்த பச்சரிசி அவருக்கு மிகவும் பிடித்த தானியமாகும். அதை வச்சு நாம பரிகாரம் செய்யும் பொழுது அது நம்மளுக்கு உடனடியாக பலன் தரக்கூடியதாக இருக்குங்க. அதனாலதான் பச்சரிசி நாம எடுத்திருக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா கூட போதும். அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம். ஏன் நாம 5 ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சிவபெருமான் பாஞ்சாட்சரன் அவருக்கு 5 அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால 5 அப்படிங்கிற அந்த நாணயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கூட பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜாதிக்காய் பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது.
இந்த ஜாதிக்காய் இருக்கக்கூடிய இடத்துல பணப்புழக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த ஜாதிக்காயை நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. பச்சை நிறத்துல இருக்கும். ஏன்னா இந்த பச்சை நிறம் அப்படின்னாலே பணவசியத்தை ஏற்படுத்தும். இப்போ ஏலக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை நிறத்துல இருக்கும். இப்போ நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த ஜாதிக்காயெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க ஏலக்காய் வந்து எல்லா ஊர்களிலேயுமே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். அப்போ நீங்கள் அந்த ஏலக்காயை கூட பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஜாதிக்காய் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்தணும். ஏலக்காய் வீட்டில் இருக்குது, நம்ம ஜாதிக்காய் போய் வாங்கணுமே, இருக்கிறத பயன்படுத்தி செய்வோம் அப்படின்னு நினைக்காம நீங்கள் ஜாதிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சு செய்யும் பொழுது அது கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க ஏலக்காயை பயன்படுத்தி கொள்ளலாம். இது பச்சரிசி 5 ரூபாய் நாணயம், இந்த ஜாதிக்காய் மூணையும் உங்களுடைய உள்ளங்கையில் ஓப்பனாக வச்சுக்கோங்க. கையெல்லாம் மூடவே வேண்டாம், ஓப்பன் பிளேஸில் இதை வச்சுக்கோங்க. அந்த 3ஆம் பிறையினுடைய ஒளி இந்த பொருட்கள் மீது பட வேண்டும். அதற்காகத்தான் நான் ஓப்பனில் வைங்கன்னு சொல்கிறேன். வச்சுட்டு உங்கள் கண்களை நன்றாக மூடிக்கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் அப்படியே நெத்தி புருவத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். என்ன அப்படின்னா, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை இல்லைன்னா 7 முறை நீங்கள் கூறிவிட்டு, இப்போ உங்கள் கையில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜாதிக்காய், 5 ரூபாய் நாணயம், பச்சரிசி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்லாக் கவரு இல்லை பச்சை நிற துணியில் ஒரு முடிச்சு தயார் பண்ணிட்டு அதை கொண்டு போய் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வைங்க. அப்படி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணம் நாள் மட்டும் அதிகரிக்கும். இன்றைய பண வரவு வந்து அதிகரிக்கும். தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த 3ஆம் பிறை அன்று நாம் ஏன் பண வரவிற்காக நம்ம பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா, அந்த பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பண வரவிற்குண்டான பரிகாரங்களும் நம்மளுக்கு பணம் பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறதே நம்மளுடைய முன்னோர்கள் தொட்டு செய்து வர ஒரு நம்பிக்கை. அதனால் கண்டிப்பாக இந்த 3ஆம் பிறை தரிசனத்தின் போது இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுடுங்க. பணப்பெட்டி, ஹேண்ட்பேக்கு, பர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் வையுங்க. கட்டாயம் இந்த ஆண்டின் முதல்ல நம்மளுக்கு வரக்கூடியது 3ஆம் பிறை தரிசனத்தோடு வருகிறது. எல்லாருக்குமே இந்த 2025வது வருடம் மிகச் சிறப்பான சந்தோஷமான வருடமாக அமையட்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.